சிவாய நமஹா. நம்ம அந்த உங்களுடைய ராசி பலனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முதல்லையே உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படி இல்லை. பெரும்பாலும் நிறையா பேர் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க, சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க, 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க கமெண்டில். இதில் சில பேர் 2025 சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. வாக்கிய முறைப்படி 2025 சனிப்பெயர்ச்சியே கிடையாதுங்க. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி. பல கோவில்கள், நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக கோவில்களில் சனி பகவானுக்கு கூடிய திருநள்ளாறு கோவிலாகட்டும், எல்லா விதமான கோவில்லையும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுறாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள், கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள், குரு பயிற்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிச்சயமாக வாக்கிய முறைப்படி தான் அடியேன் சொல்கிறேன். தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026க்கான பலனை கொஞ்சம் பார்ப்போங்க. பொதுவாகவே பார்த்தீங்க, தனுசு ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது நண்பர்கள் மூலமாகவும், வாழ்க்கை துணைவர் மூலமாகவும், அதே மாதிரி சொந்தக்காரங்க மூலமாகவும் பெரிய ஆதரவு, பெரிய நன்மைகள், பல வெகுமதிகள், உயர் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையுதுங்க. என்னங்க எடுத்தோன்னே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த வருடத்தினுடைய ஆரம்பங்கிறதே உங்களுக்கு அமக்கலாம். உங்களுடைய லக்னாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. கலத்திரஸ்தானம்ங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அது ஒன்று. அடுத்தது கலத்திரஸ்தானம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியது, உங்களுடைய உறவினர்களை எல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 7ஆம் இடம். அதனால் மித்திர பந்து வர்க்கங்கள், அதே மாதிரி கலத்திர வர்க்கத்தின் மூலமாக நன்மைகள் உண்டு. ஏன்னா 2க்கும் உடையவனும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பெரிய யோக அமைப்பை தரும். 1-7 பரிவர்த்தனை பண்ணாதான் கிரகச்சாரத்தினுடைய, அதாவது தசா புத்தியினுடைய ரீதியாக சில பேருக்கு கல்யாணம் நடக்காமல் போயிட்டுருக்கு. தனுசு ராசிக்காரங்க, குரு பலனே எப்போயோ தாங்க வருது, எனக்கெல்லாம் எப்போ தாங்க கல்யாணம் ஆகும்னு நீங்கள் தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. எப்போ உங்களுக்கு குரு பலன் கிடச்சி எப்போ கல்யாணம் நடக்க வேண்டிய பலன் ஏற்படுதோ அந்த பலனை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பரிவர்த்தனா யோகம் பெற்றுத்தரும். அதனால் இந்த வருடத்திலே முதல் பகுதியை நீங்கள் நன்றாக பயன்படுத்தணும். ஏன்னா அந்த கிரக பரிவர்த்தனா யோகம்ங்கிறது முன்பகுதியில் தான் இருக்குது. கூடுதலாக இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா 5ஆம் மாதம், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கே இருக்கார். அதனால் அதுக்குள்ளேயே நீங்கள் கல்யாணத்தை ஏதாவது செய்யணும், முடிக்கணும், கொஞ்சம் உயர்வாக பார்க்கணும், பொண்ணு தேடணும் அல்லது மாப்பிள்ளையை தேடணும், திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும்னா அதையெல்லாம் பேசி முடித்து நிச்சயதார்த்தத்தை அது கூட முடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சரி, அதுக்கப்புறம் தாண்டிடுச்சுன்னா கல்யாணம் நடக்காதா, தள்ளி போயிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கு மேல், அதாவது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால கொஞ்சம் இழுபறியாக ஆவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுது. அதுக்கு தான் நான் அப்படி சொல்கிறேன். அடுத்ததாக இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் அவர் 3ஆம் பாவத்தில் இருக்கார். அவர் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மாறுறாரு. சரி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறிட்டார்னா எப்படி இருக்கும் சாமி அப்படின்னா, அதற்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். 4ஆம் பாவத்தில் சனி அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இந்த அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் ஒரு நல்ல பலனை கொஞ்சம் தொய்வுட் பலனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட, தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 3ஆம் பாவத்திற்கும் 2ஆம் பாவத்திற்கும் உடையவர். அதனால் பெரிய கெடுபலனை தரமாட்டார் தனுசு ராசிக்கு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதில் கொஞ்சம் மந்த சூழ்நிலையை அவர் உருவாக்குவார். கெடுக்க மாட்டார், கொஞ்சம் தடுப்பார். ஆனால் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதனால் எல்லாத்தையுமே கெடுத்துருவார். உங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் போயிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு கொண்டு இருக்கக்கூடிய நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் ஒன்றும் இல்லை. அதில் வளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் 10% வளர வேண்டியதில் ஒரு 4%, 5% உங்களால் வளர்ச்சியை கொடுக்க முடியும். அந்த வளர்ச்சியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன செய்யணும் சுவாமி, என்ன செஞ்சால் நன்மைகள், எப்படி இதை நாங்கள் இது பண்ணிக்கணும் அப்படின்னா, எளிமையான விஷயந்தான். பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவானை வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை எள்ளு தீபத்தை ஏற்றுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் இது. இதை செய்யும்போது சனி பகவானுக்கு, அதாவது அவருக்கு உண்டான எளிய பிரார்த்தனை மந்திரங்கள் இருக்குது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய்,
சச்சரவின்றி சாகா நெறிகள் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அப்படிங்கிறதான அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு அதை நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லது நடக்கும். அதாவது கோளறு பதிகம் வேயுறு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படிங்கிறதான அந்த கோளறு பதிகத்தை கூட நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டு அந்த நவகிரகத்தை சுற்றி வரலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இந்த சனி பகவானுக்காக இருக்குது. அதையெல்லாம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க செய்யுங்க. அதேமாதிரி ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலைங்கிறது 21 எண்ணிக்கை கொண்டதானதாக போடணும். இந்த 21 எண்ணிக்கைங்கிறது சீதா பிராட்டி ஆஞ்சநேயருக்கு முதல்ல போட்டு வெற்றி அறிவித்த ஆஞ்சநேயருக்கு அணிவித்து அவருடைய இதை செஞ்சது. அதனால் சீதா பிராட்டி சோகத்தை எப்படி ஆஞ்சநேயர் போக்கினாரோ சீதா சோக விநாசகாய நமஹ அப்படின்னு ஒரு பேர் ஆஞ்சநேயனுடைய அஷ்டோத்தரத்தில் இந்த நாமாவளி உண்டு. அதே மாதிரி நம்ம சோகத்தையும் நிச்சயமாக ஆஞ்சநேயர் போக்குவார். அதனால் ஆஞ்சநேயர் அதை செஞ்சு வந்தீங்கன்னா சனி பகவானுடைய தோஷங்கள் நிச்சயமாக போகும். இது ரெண்டையும் வழிபாடு செஞ்சு வாங்க தனுசு ராசிக்காரங்க. அதுமாதிரி ராகு கேதுவனுடைய பயிற்சி ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க. குறிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா 2ஆம் பாவத்துக்கு ராகு வராரு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அஷ்டமஸ்தானத்திற்கு கேது வராரு. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அட்டமஸ்தானத்தில் கேது வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு மிக மிக முக்கியமாக ஆகுது. சங்கடஹர சதுர்த்தி தோறும் விநாயகர் பெருமானுக்கு மாலைகள், பழங்கள், தேன் முதலிய பொருட்களை கொண்டு அவருக்கு அர்ச்சனை, வழிபாடு, அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு வாருங்க. நல்ல பலனை உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் கொடுக்கும். கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த வருடத்தில் இந்த சூரியனினுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வருடத்தில் ஆனி மாதம் இந்த இதில் வருது இல்லைங்களா, ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அதாவது இந்த ஜூன் ஜூலை இந்த காலத்தில் வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த சூரிய பகவான் சஞ்சாரத்தை செய்கிறாரு. இந்த 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். அதே போல் ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐயா சுவாமி சொல்லிட்டாரு, அதனால் பிஸ்னஸ் நம்ம செஞ்சிடணும், இருக்கிற வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் கடனை வாங்கிட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பெரும்பாலும் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியதான சுக்கிரன் தான் 6க்கும் உடையவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை நல்லபடியாக வச்சுக்கணும். நீங்கள் வேலை செய்வதை விட பிஸ்னஸ் செய்யும்போது வேலையில் எந்த அளவுக்கு நீங்கள் சின்சியர் இருக்கீங்களோ அதை விட 5 மடங்கு 10 மடங்கு சின்சியர் அந்த பிஸ்னஸில் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் வைக்கணும். நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஃப்ரீயாக இருக்கலான்னு நினைக்கவே முடியாது. அப்படி நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்காமலே இருக்கிறது நல்லது. அதனால் ஏன்னா 6க்கும் உடைய அதே சுக்கிர பகவான் தான் 11க்கும் உடையவர். எவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியாரோ அவரே தான் உடல் உழைப்பையும் உங்ககிட்ட வாங்குவார். அதனால் தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் உடல் உழைப்பு அல்லாமல் லாபம் கிடையாது. ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் உழைப்பு. அதனால் உடல் உழைப்புக்கு தகுந்தால் போல தான் உங்களுடைய அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் சொல்லக்கூடிய பார்ட் டைம் ஜாபாக இருந்தாலும் சரி தான், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி தான். பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இனிமேல் உட்காந்தே பொறுமையாக நம்ம சம்பாதிச்சிக்கலாங்கிறது கிடையவே கிடையாது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரங்க. அதனால் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை செயல்பட்டு ஆரம்பிக்கக்கூடியது நல்லது. முக்கியமாக அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் அதை செய்வது நல்ல பலனை கொடுக்குங்க தனுசு ராசிக்காரங்களை. முன் சொன்ன மாதிரி விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்க. சனி பகவான் ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹ.